அனைவருக்கும் வணக்கம். வனரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 2024க்கான ராசி பலன்களை பார்க்கலாங்க. கன்னி ராசிக்கு ராசிநாதனான புதன் பகவான் 12வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு மேலே இவரோட சஞ்சாரம் வக்ரகதியில் இருக்குங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி வக்ரகதியிலேயே கடகராசிக்கும் இடம்பெயர்ந்துருவாருங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து நேர்கதியில சஞ்சரிப்பாருங்க. இந்த அமைப்புனால ஆகஸ்ட் மாதத்துல நிறைய டிராவல் பண்ண வேண்டியது வரலாங்க. வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போக வேண்டிய வாய்ப்புகள்லாம் கூட ஏற்படுங்க. கேது பகவான் ஜென்மத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால நிறைய நண்பர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சிருக்கலாங்க. அதனால ஆன்மீகத்துக்காக தொலைதூர பிரயாணங்களை செய்வீங்க. கோயிலுக்கு வேண்டியிருக்கிற நேர்த்திக்கடனையெல்லாம் செய்து முடிக்கிறது, இல்லை உங்களோட ஆன்மீக குருவை தேடி போகிறது, இது போன்ற வகையில் நிறைய டிராவல்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாத உடன் பிறந்தவங்களால ஒரு சில ஆதாயங்களையும் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துக்கு போகிற கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வகையில் நிறைய பொறுப்புகள்லாம் உங்களை வந்து சேருங்க. எந்த கடினமான வேலையும் ஈஸியாக முடிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாத ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் உயர் பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வருங்க. அதையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த வாய்ப்புகள் வந்தாலும் தைரியமாக எடுத்துக்குங்க. அந்த காரியத்தை சிறப்பாக முடிச்சு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகங்க. தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு சீரான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் கூடவே செலவுகளும் இருக்குங்க. தொழிலுக்காக புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அல்லது தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக புதிய இடங்கள் வாங்கிறது, பழைய மிஷினரிஸ் மாற்றிட்டு புதிய மிஷினரிஸ் வாங்கிறது, இது போன்ற வகையில் ஏதோ ஒரு செலவுகளை இந்த மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாத தொழில் நிமித்தமாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் துரிதமாக வாங்கிக்கணுங்க. இல்லைனா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல பலன் கிடைக்குங்க. சிறு தடங்கள் மட்டும் இருக்கலாங்க, மற்றபடி நல்லா இருக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஆடை ஆபரணங்கள்லாம் சேர்க்கை செய்யலாங்க. அது மட்டும் இல்லாத வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்றதுக்கான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. திருமணத்துக்கு வரன் பார்க்குற முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் நடக்குங்க. இருந்தாலும் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் கூடவே இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படலாங்க. செய்ய வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் சிரத்தை எடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுங்க. கல்லூரியில் பயில்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க. தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண் கிடைக்குங்க. விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க. நல்ல புரிதல் ஏற்படுங்க. தாம்பத்திய உறவும் சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதத்தில் 2வது திருமணம் செய்யலாங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுங்க. அதுக்கு வரன் பார்க்குறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அந்நியர்கள்னால வேற்றுமொழி மனிதர்கள்னால நல்ல ஆதாயங்களும் பொருளாதார வரவுகளையும் எதிர்பார்க்கலாங்க. வெளியூரில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் சிறப்பான பலன் கிடைக்குங்க. அதற்கு அடுத்ததாக கடன் சுமையெல்லாம் குறைக்கலாங்கிற ஆர்வம் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. இந்த மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படுங்கிறத பார்த்தோங்க. அடுத்ததாக எந்தெந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த மாதம் சிறப்படையுங்கிறதையும் பார்த்துடலாங்க. 5வது ஸ்தானத்துக்கும் 6வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணுங்க. தேவையற்ற உணவுகளை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அவசியங்க. அதற்கு அடுத்ததாக குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணுங்க. அவங்க மேலே அதிக அக்கறையும் செலுத்தணுங்க. அதற்கு அடுத்ததாக பூர்வீகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு எந்த முயற்சிகளையும் செய்ய வேண்டாங்க. கொஞ்ச நாள் தள்ளி போடுறதே சிறப்புங்க. இந்த மாதத்தில்
நிறைய செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் சிலது தேவையற்ற வீண் செலவுகளாக அமையுங்க. அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லதுங்க. மொத்தத்தில் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.